கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆயில் இண்டியா. இந்த ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் பகரக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாமே நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே. டெசிஷன் உங்களோட தான். உங்களோட ஓன் முடிவுப்படி தான் நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குக்கு உள்ளே வந்துடலாம். ஆயில் இண்டியா. இந்த ஆயில் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபால் தாங்க. இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 900. அதாவது 900 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் கீழே விழுந்துட்டுருக்கு. சாரி, 900 இல்லை, 767 அந்த ரேஞ்சில் இருந்தால் இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா உங்களுக்கு நல்ல கண்டினியூவாக ஒரு ஃபால். இந்த ஃபால்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போ ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டாக் இப்போதைக்கு என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரவுண்டிங் பாட்டம் சொல்லுவோம். பிகினருக்கு உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இதை பற்றி உங்களுக்கான நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இது ரவுண்டிங் பாட்டம். ஒரு கப்பை நம்ம இப்படி தரையில் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதை உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. கப், இது ஹேண்டில். இந்த ஹேண்டில் கைப்பிடியை உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டிலை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கவனிச்சிங்கன்னா நம்மளால் இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது உங்களுக்கு பிரேக் பண்ணி மேலே இன்றைக்கி இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 3.3% வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 ஆர் 320 அந்த டைமில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஹேண்டில் இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும். இது பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்று. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேண்டிலோட டவுன் ட்ரெண்ட் சேனல், அதாவது கீழே சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட். இதுக்கு கீழே உடச்சா மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல். இந்த ஜோனு தான் எஸ்எல். இப்போ நம்ம பிரேக் அவுட் அப்படின்றது பார்த்துட்டோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன், இந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எக்ஸ்டென்ஷன் இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். இங்கே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கப்போட டார்கெட் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று இல்லை அப்படின்னாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை. இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ற எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். எஸ். இந்த 593 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஆல் டைம் ஹை 757 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு தேர்டு டார்கெட்டாக நமக்கு இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அதாவது அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. ஃபண்டமெண்டல், ஃபினான்சியல், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் டிசிஷனை எடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நம்ம நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நம்ம இப்போது அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாடா எலக்ஸி. இந்த டாடா எலக்ஸியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு ஐடி செக்டார் ஒரு ப்ரெஷரில் இருக்குது. அப்படின்றப்போ இந்த ஐடி செக்டாரில் நிறைய ஸ்டாக் கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட் 2 டேஸாக கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த அமெரிக்காவோட H1 விசா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஐடி செக்டாரில் இருக்க ஸ்டாக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா எலக்ஸியாக இருக்கட்டும், இல்லை ஐடி செக்டார்லேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம வேடிக்கை பார்க்குறது கரெக்டாக இருக்கும். ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு அவுட்டோரில் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், கண்டுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எம்சிஎக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை இது தான். இந்த 9115 தான் அதோட ஆல் டைம் ஹை. இந்த ஜோனில் தான் இப்போ இந்த ஸ்டாக் என்ன ஆகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம எந்த விதமான ஒரு சான்சஸும் இல்லை. ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் வரணும்.
ஸோ இங்கே வந்து ஒரு சான்சஸ் இருக்குது, பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். மேபி ஒரு மார்க்கெட் புல் ட்ரெண்டில் இருந்துச்சு, புல்லிஷில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை ஒரு வாய்ப்பாக நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். மேபி இந்த ஜோன், அதாவது இந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா ஒரு சான்சஸ் இருக்குது, பட் இது ரிஸ்கி அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்கணும், இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட்டில் எடுக்கணும். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது கோரமண்டல். இந்த கோரமண்டல் பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் ஒரு வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு கிளியர் கட்டாக நமக்கு என்ன சொல்லுது, ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இந்த ஸ்டாக்கில் இருக்குது. இந்த சப்போர்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒன்று. ஸோ அதுதான் கரெக்டான டிசிஷனாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மால் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு டெய்லி ஷார்ட்டில் இப்போ காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வரும், அதாவது இந்த சப்போர்ட் லைனுக்கு வரும்போது சரி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த சேனல். ஸோ இந்த சேனல் வந்து ஹிட் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அதுக்கு முன்னாடி அதாவது இந்த சேனலை அதாவது சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக அதோட ஆல் டைம் ஹை இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே, இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். வேறு ஏதாவது சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியில் பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜோனை வந்து இது எப்போ வேணாலும் பிரேக் பண்ணலாம். ஒன்று பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிடையாது, அதாவது இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த ஜோன் அதாவது இந்த சப்போர்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன்னு நம்ம அதாவது சப்போர்ட்னு சொல்ல முடியாது, ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கில் நம்ம கரெக்டான வாய்ப்புக்காக காத்திருக்கணும். அப்படி வாய்ப்பு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் நம்ம சொன்ன அந்த ப்ரைஸ் வரும்போது நீங்கள் எங்கிட்ட மறுபடியும் கூட நம்ம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் அதானி என்டர்பிரைசஸ். இந்த அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த 2824 இருக்கு இல்லையா, சாரி இந்த ரெசிஸ்டன்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2662. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மேலே பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஜோனுக்குள்ள அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது, இன்னைக்கு ஒரு ஸ்மால் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்க ஒரு ஸ்டாக்கும் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கையும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்பட்டுள்ளது. உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பையாக இருக்கட்டும் இல்லை செல்லாக இருக்கட்டும் உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணோம்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள்.